இவர் தப்பு பண்ணிட்டா அது எஸ்டிஆரே பாடி வைரல் ஆக்குவார். இவர் உருகி உருகி பாட்டு எழுதுனா அதை ஹர்ஷத் கான் காமெடி ஆக்குவார். அதே ஹர்ஷத் கானை தண்ணி கேன் போட வச்சு 5 மில்லியன் வியூஸும் கொடுப்பாரு. ஸோ இந்த படம் பற்றி சொல்லுங்க. இந்த ஆல்பம் வந்து ஹிட் ஆகலன்னா வேற எந்த ஆல்பம் ஹிட் ஆகுங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து ஒர்க் பண்ணோம். பேசிக்கா அவரும் ஒரு லிரிசிஸ்ட். அந்த கவிஞர்களுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்கும்? இப்போ இருக்கிறதுலே யார் வந்து யார் கையில் துப்பாக்கி இருக்கு. ஆனால் நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம். நான் வந்து 6th படிக்கும்போது எனக்கு எப்படா ஞாபகம் இருக்கும் என்னடா இன்ட்ரோடக்ஷன் இந்த ரெயின்ல வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது ரெயின் பாவங்கள்னு போட்டிருப்பேன். லிரிக்காவே அதெல்லாம் தான் வச்சு. ஏப்ரல் வந்தா நான் புள்ள வேகிறேன் பாரு வெயில்ல, டிசம்பர் வந்தா போதும் நான் நீந்துறேன் பாரு வெள்ளத்துல. ஏப்ரல் வந்தா நான் புள்ள வேகிறேன் பாரு வெயில்ல. ஆண் பாவம் ரிலேட்டடா ஏதோ ஒரு கேஸ் ஒன்று பண்ணிருக்கீங்க. ஆண் பாவம் வந்து அகைன் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு ஃபிலிம். உங்களுக்கு எவ்வளோ லெவலில் இருக்கிற மேலே வச்சிருக்கேன் தெரியுமா? ஏய் தம்பி பொட்டாட்டிக்கலாம் நேரமா பார்த்து சொல்கிறதெல்லாம் எல்லாரும் படி சொல்கிறேன். இன்னைக்கு உருகி உருகியோட அடுத்த சாங்குடா அப்படின்னு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். பாட்டு நல்லா இருக்கு. திமிழ் காட்டாந்திலேருந்து தானே எடுத்துக்கிறேன். ஏய் இல்லைடா குன்ஃபாயா குன்லேருந்து எடுத்துருக்கானுங்கடா. ஏது தப்பு பண்ணிட்டேன் அந்த சாங் சொல்லி யாராவது என்ன பேசினாங்கன்னா ஐ வில் கெட் எமோஷனல். கோபி சுதாகர் அவர்களுக்கு பிக்கஸ்ட் பீப்புள் சப்போர்ட் வந்திருக்கு. அதுக்கு நிறைய பேக்லாஷஸும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழ்நாடு நவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சூர்யா. இந்த ஒரு ஹேப்பனிங்கான இன்டர்வியூவில் நம்ம கூட விக்னேஷ் ராமகிருஷ்ணா இருக்கார், லிரிசிஸ்ட். இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் தப்பு பண்ணிட்டா அது எஸ்டிஆரே பாடி வைரல் ஆக்குவார். இவர் உருகி உருகி பாட்டு எழுதுனா அதை ஹர்ஷத் கான் காமெடி ஆக்குவார். அதே ஹர்ஷத் கானை தண்ணி கேன் போட வச்சு 5 மில்லியன் வியூஸும் கொடுப்பாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக கலக்கிட்டு இருக்கிறாரு வேணு மச்சான் பீஸு அப்படின்னு ஓ காட் பியூட்டிஃபுல்ல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ்நாடு நவ். வணக்கம், தேங்க்யூ. இதுவரையும் நான் உட்காந்த இன்டர்வியூ எனக்கு கொடுத்த பெஸ்ட் ஓப்பனிங் தான். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல நன்றி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. பசங்களுக்கு பொதுவாக பார்த்தோம், பசங்க பொண்ணுங்க இப்போ எல்லாருக்குமே அது மியூச்சுவல் தான். இந்த ரேண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் எடுத்து வச்சிருப்போம். அது வந்து ரொம்ப க்ளோஸ், ரொம்ப பிரைவசியானது. நான் புலம்புறதே எனக்கு தான் இருக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம். கலகலப்பான ஒரு ரேண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலாக நான் இந்த ஆல்பமாகவே நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த ஆல்பமில் வந்து ஒரு 5 பாட்டு பண்ணோம். அது வந்து படத்தில் இப்போ ஃபைனலாக ஒரு 4 பாட்டு வரும்னு வச்சுக்கோங்க. 4மே வேறு வேறு சுச்சுவேஷன்ஸ். அடடா. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு அதுக்கு லைக் இப்படி ஒரு 4 சாங் வேணும்னு சொன்னதுக்கு டேரக்டர்லேருந்து தேங்க்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறோம். ஒரு சாங் வந்து பீஸ் பற்றி ஐ மீன் லைக் ரேண்ட்டை பற்றி பேசுதுன்னா, ஒரு பாட்டு வந்து டோட்டலாக ரொம்ப ஸ்லோ ஜோனில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு ஜேர்னர் ஒரு ஆல்பமில் கிடைக்கிறதுலாம் வந்து லக்கு. அதுவும் லவ்வே இல்லாமல் ஒரு ஆல்பம் எழுதுங்கிற எனக்கு இன்னும் லக்கு. அது இன்னும் எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் திஸ் ஆல்பம் வில் பி எ ட்ரீட். ஓகே. ஸோ இந்த படம் பற்றி சொல்லுங்கள், எப்படி வந்தீங்க அண்ட் வந்துட்டு என்ன மாதிரியான ஒரு ஹேப்பனிங் படம் இது? ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அந்த சார்லி சாப்ளின் லுக்ஸாக இருக்கணும், அதுக்கப்புறம் இந்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் டோட்டல் கலரே மாறிச்சு, ஃப்ளேவரே மாறிச்சு. எப்படி இருந்தது உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலாக இந்த படத்தை பொறுத்த வரையும் என்னோட வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் டெபியூ பண்ணுறாரு கம்போசராக, ஜேசி ஜோ அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஜேசி ஜோவும் கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறோம். நம்ம குரூப்லேயே ஒருத்தர் இருப்பான்ல, இவன் அடிக்கணும்டா பெருசா, இவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படி நான் ஏங்கின ஒரு கம்போசரோட ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ அதனால் இந்த ஆல்பம் வந்து ஹிட் ஆகலன்னா வேறு எந்த ஆல்பம் ஹிட் ஆகுங்கிற மாதிரி ஒர்க் பண்ணுறோம்டா அப்படின்னு சொல்லி 2 பேரும் உட்காந்து ஒர்க் பண்ணோம். லைக் எங்களுக்கு இந்த இதில் ஒரு ஆடடாக ஒரு அட்வான்டேஜ் என்ன இந்த ஆல்பமை பொறுத்தவரையும் அப்படின்னா, கோபி சுதாகர் அவங்களுக்கு நார்மலாக ஒரு வீடியோ போட்டாலே ஒரு ரீச் இருக்கும். ஸோ அவங்க எடுக்கிற கண்டென்ட்ஸ் கண்டிப்பாக தப்பான கண்டென்ட்டாக இருக்காதுங்கிறத அவங்க ஓவர் தி இயர்ஸ் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மினிமம் கேரண்டியாக ஒரு ஃபிலிம் நம்ம கையில் இருக்குது. இதை நம்ம எப்படி தெரிக்க போகிறோம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் உட்காந்தோம். ஸோ இந்த ஆல்பமாகவே 2 பேருக்குமே எந்த ஜோன் இருந்தது தான் டேரக்டருமே எங்களை வந்து நீங்கள் எழுதுங்க ப்ரோ, நீங்கள் எழுதுறது தான் அப்படின்னு. இந்த 4 பாட்லேயுமே ஒரு ஆப்ஷன் கூட எங்கள்கிட்ட வாங்கலை. இது அவ்வளோ நல்லா இல்லையே, வேறு பண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்போசர்ட்டையும் கேட்கல, என்கிட்டையும் கேட்கல. பிகாஸ் அடித்தா அதுதான் அப்படிங்கிற மாதிரி அடிப்போம் அப்படின்னு தான் 2 பேர் இறங்கணும். ஆல்பமோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் சூப்பர். எப்படின்னா ரூமில் உட்காந்துப்போம், அன்றைக்கின்னு பார்த்து எதாவது மேட்ச் இருக்கும், மேட்ச் போட்டு பார்த்துட்ருப்போம். திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போது எதாவது கலாய்க்கும் போது ஒரு கண்டென்ட் கிடைக்கும், அப்படி இதை பாஸ் பண்ண அப்படி இதுவாக ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஆரம்பிப்போம். ஸோ எனக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரு ஒர்க் பிளேஸ் போகிறோம், ரொம்ப சின்சியராக எழுதணும் அந்த மைண்ட் செட்டே இல்லாமல் ஒரே வாரம் தான் ஃபுல் சாங்ஸ் முடிச்சிட்டோம். சரி, எஸ்கே பாடின மூமெண்ட் எப்படி இருந்துச்சு? அவர் எப்படி வந்தார்? ஏன்னா பேசிக்காக அவரும் ஒரு லிரிசிஸ்ட், நீங்களும் ஒரு லிரிசிஸ்ட். ஸோ அந்த கவிஞர்களுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்கும்?
இல்லை ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அவர் வந்து வராரு பாடுறதுக்கு. அப்போ வந்து சும்மா இன்ட்ரோ ஆகிப்போம்ல. இப்போ இன்ட்ரோ ஆகும்போது ஆனால் நம்ம ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே, ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்கோமா எங்கே அப்படின்னோடனே, நான் வந்து 6th படிக்கும்போது நீங்கள் வந்து ஸ்டாண்டப் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அப்போ ஷோ ஒன்று பண்ணீங்க, அந்த ஷோவில் நான் வந்து அங்கே ஆனுவல் டேயில் ஆடிட்டு இருந்தேன். ஏய் எனக்கு எப்படா ஞாபகம் இருக்கும், என்னடா இன்ட்ரடக்ஷன். இல்லை அது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக ஜோவில் ப்ரிவியூ ஷோவில் மீட் பண்ணியிருக்கோம். அதுதானே நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும். உருகி இல்லை அதான் அதுதானே ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கேன், என்னடா இன்ட்ரடக்ஷன். இல்லை சாரி, அதுலேருந்து ஆரம்பிக்கலான்னு பார்த்தே தப்பாயிடுச்சு. ஸோ 2 பேரும் பக்கத்து காலேஜ். அவர் ஜே, நான் வந்து அதுலேருந்து, அதாவது திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் எல்லாருக்கும் தெரியும், ஒரு சில காலேஜ் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு காலேஜில் நான் படித்தேன். ஆனால் காலேஜ் பண்ணுறது பைபாஸில் இருக்கும் சிலது. ஆமாம்மா, உண்மையிலுமே அதில் எல்லா காலேஜுமே பைபாஸில் இருக்கும் திருச்சி பொறுத்தவரையும். பட் ரொம்ப நல்ல காலேஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த காலேஜில் தான் படித்தேன். இந்த சொல்ல பக்கத்து காலேஜ் அதெல்லாம் சரி ஓகே. ஆனால் அதை நீ இன்ட்ரோ கொடுத்துருக்க வேணாம் தெரியுமா? இல்லை சாரி அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம். அவருக்குமே லிரிக்காக படிச்சுட்டு செம ஜாலியாக தான் இருந்துச்சு. வாங்க உடனே டேக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தது. ஸோ அவரோட அந்த ஒரு 1 hour to 2 hours ரெக்கார்ட் பண்ணியிருப்போம். ஃபன் மேக்ஸாக இருந்தது. சூப்பர். இது உள்ள கோபி சுதாகர் அவங்க பரிதாபங்களை யூஸ் பண்ணக்கூடிய அந்த வைரலான டைலாக்ஸ்லாம் சிலது போட்டிருக்கிறீங்க, அது இன்கார்பரேட் பண்ணது எப்படி? நாங்கள் ஒர்க் பண்ணும்போதே இந்த ஒரு சென்ஸ் இருக்கும்ல. இப்போ நம்ம யாருக்கு பண்ணுறோம், இப்போ தலைவருக்கு நம்ம ஒரு பாட்டு பண்ணுறோம்னா, உன் அலும்பை பார்த்தவன் உங்கள் அப்பா சில கேட்டவன நேச்சுரலாக ஒன்று வரும்ல. அந்த மாதிரி இந்த படத்தில் யார் இருக்கா, கோபி சுதாகர் இருக்காங்க, அவங்களோட ஆடியன்ஸ் யார், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அப்போ அதை சுற்றி விளாட்லாம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த சாங்கோட லிரிக்ஸாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட வீடியோஸ், ஹிட்டான வீடியோஸ் எல்லாருமே நாங்கள் ரெஃபர்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மைண்ட்லேயே இருக்கும். ஏன்னா எங்களோட ஸ்ட்ரெஸ் பஸ்டரும் அவங்க தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட வீடியோவில் ஹிட்டான வீடியோ இந்த ரெயினில் வந்து நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது ரெயின் பாவங்கள்னு போட்டிருப்பாங்க, தெலுங்கு சாங் போட்டு ஆடிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு டெம்ப்ளேட்டாகவே மைண்டில் இருக்கும்ல. ஸோ பாட்டு எழுதும் போதே லிரிக்காகவே அதெல்லாம் தான் வச்சுருப்பேன். எப்படின்னா, ஏப்ரல் வந்தால் நான் புள்ள வேகிறேன் பாரு வெயிலில், டிசம்பர் வந்தால் போதும் நான் நீந்துறேன் பாரு வெள்ளத்தில் அப்படிங்கிற போது ஆடியன்ஸ் ரிலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு வீடியோ எடுக்கும்போது சுதாகரை வச்சு ஒரு காமெடி நடக்கும்ல, அந்த மாதிரி தான் அடுத்த லைன் இருக்கணும். என் லைஃப் ஸ்டோரியே விளங்கவில்லையா, இன்ஸ்டா ஸ்டோரி தேவையா, இந்த கிண்டர் கார்டன் மூஞ்சியை வச்சுட்டு டிண்டர் பம்பிள் தேவையா. ஸோ அந்த மாதிரி ஃபன் அவங்களுக்கு எதெல்லாம் ரிலேட் ஆகும், அவங்க ஆடியன்ஸுக்கு எந்த ஃபன்லாம் ஒர்க் ஆகுங்கிறத வச்சோம். இதில் வந்து அவங்களோட டைலாக்ஸும் வைக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து வற்புறுத்தி வைக்கிறேன். வச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்னா அவன் அடுத்த செகண்ட் சூப்பராக ஒர்க் அவுண்டா பண்ணலாம், அவ்வளோதான் இருந்தது. இது எல்லாமே கேஷுவலி ஹேப்பன். இது எதுவுமே ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி டைம் எடுத்து எல்லாம் பண்ணல. காலையில் ஒரு 10 மணிக்கு பேச ஆரம்பிச்சிருப்போம், ஸ்விக்கியில் ஏதாவது ஆர்டர் போட்டிருப்போம், தின்றுருப்போம், டிவி பார்த்துருப்போம், கலாய்ச்சிருப்போம், போய் டர்ஃபில் ஏதாவது கிரிக்கெட் ஆடிருப்போம். அப்போ ஒன்று தோணியிருக்கும், வந்து அடுத்த ஒரு 2 hours பண்ணிட்டு திருப்பி அடுத்த வேலையை பார்ப்போம், அவ்வளோதான். கேஷுவலி ஹேப்பன். சூப்பர் ஜாப் ப்ரோ. இது ஆக்சுவலாக இந்த ஒர்க்கை சொல்கிறேன், இந்த பாட்டுக்கு நீங்கள் பண்ணது வந்து அற்புதமான ஒர்க்கு. என்ன நீங்கள் ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க, என்ன ரிசர்ச் பண்ணீங்க அப்படின்னா, இந்த தின்னுட்டு படுத்திருந்தேன்ல அப்படின்ற ஒரு ஃபீல்டில் தான் இருந்திருக்கும். கோபி சுதாகர் என்ன ரியாக்ட் பண்ணாங்க, எவ்வளோ ஹாப்பி அவங்க? இல்லை அவங்க கூட ரெக்கார்டிங் எல்லாருக்குமே ஒரு காமன் கனெக்ட் இருக்குது. எனக்கு இந்த டீமை பொறுத்தவரையும் கோபி சுதாகர் படித்தது திருச்சி, இவர் எஸ்கேவும் படித்தது திருச்சி, நானும் திருச்சி. ஸோ அதனால் அந்த லோக்கல் கனெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, அப்படி இருந்தது. ரெண்டாவது டீமாகவே அவங்க ஆஃப் ஸ்க்ரீனில் எப்படி இருப்பாங்க. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவர் விஜய் சித்துவோடையும் நிறையா சாங்ஸ் ஒர்க் பண்ணிட்டேன். ஏன்னா லைக் நான் இவர் சன்னில் நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ ஹி வாஸ் அவரோட ஷோ தான் நான் டைரக்ட் பண்ணேன். அப்போலேருந்து எங்களோட ட்ராவல் இருக்கும். ஹர்ஷத் கான், இவங்க கோபி சுதாகர், இவர் மைக் ஸ்ரீராமோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ யூடியூப்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க இந்த ஃபஸ்ட்டு பிள்ளையார் சொல்லி போடும்போது என்னை கூப்பிடுவாங்க. அது என்ன மாதிரி கணக்குன்னு எனக்கு தேவையான பொருட்கள், தேவையான பொருட்களில் உப்பா என்ன தான் தூக்கி போடுவாங்க. ஸோ அப்படி அதாவது எனக்கு டச் விடாது, கரெக்டாக அமைஞ்சிருச்சுன்னு. அந்த மாதிரி எல்லாரோடையும் நல்ல நல்ல சாங்ஸாக அமைஞ்சிது. ஸோ அப்படி அமையும் போது எனக்கு இந்த லிஸ்ட்டில் கோபி சுதாகர் மட்டும் மிஸ் ஆகுது அப்படிங்கிற போது மச்சான் கால் அடித்தான். மச்சான் டே கோபி சுதாகர் ஃபிலிம் கம்போசராக கனெக்ட் ஆகிருக்கு, அதானே எனக்கு இன்னும் வரலேன்னு பார்த்தேன். ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் இருந்தது. தேவர் வெரி ஃபன். இந்த லைக் அவங்களாம் ப்ரொடியூசர்ஸ் கூட. எஸ். ஸோ அவங்க ஆக்சுவலாக எப்படி இருந்திருக்கணும்னா, இதான் போட்டேன் ஓகே இதுக்கு தான் உங்களுக்கு பே பண்ணுறோம் இல்லையா, அப்படி தான் ரியாக்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணாமல் ப்ரோ சூப்பராக இருந்துச்சு, செமையாக அந்த ஜோன் நல்லா இருக்கு அப்படின்னு அவங்க ஃப்ளோலே சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஸோ ஒரு டீமாகவே எனக்கு இந்த டீம் வந்து லைக் வெரி கம்ஃபர்டபுள் டு ஒர்க் வித். சூப்பர் ப்ரோ. அதாவது
பயங்கர பேஷனேட்டடாக ஹார்ட் ஒர்க் போடுற ஒரு பசங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுற மாதிரி எஸ்கே மாதிரி ஒரு ஹீரோ, ஒரு ஸ்டார் வந்து அவரும் இதில் வந்து ஒரு பார்ட்டாக அது இருக்காரு. ஆக்சுவலாக பெரிய விஷயம். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது ரொம்ப பெரிய விஷயம். இது என்னன்னா, இப்போ வந்து யார் இந்த ஆல்பமுக்கு வேல்யூ சேர்க்குறாங்க? இப்போ வந்து எல்லாமே டெபியூ பண்ணுறாங்க. நிறைய பேர் இப்போ கோபி சுதாகருமே ஃபிலிமாக பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ஒரு டெபியூ ஜோனில் தான் அவங்க வச்சு இதை ஒர்க் ப்ராப்பர் டெபியூ அப்படி ஒர்க் பண்ணுறாங்க. கம்போசருக்கும் டெபியூ, டிரெக்டருக்கும் டெபியூ. இதில் வந்து ஒரே ஒரு பழைய பீஸ் நானாக தான் இருக்கேன். நான் வந்து ஒரு 10 படம் ஏதோ ஃப்ளூக்கில் பண்ணிட்டேன். ஸோ இப்படி இருக்கும்போது நான் பண்ணுற எல்லா படமே மொதல் பாட்டாக நினச்சி தான் ட்ரீட் பண்ணுவேன். இப்படி இருக்கிற ஜோனில் எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். அப்போனா இப்போ இருக்கிறதுலே யார் வந்து யார் கையில் துப்பாக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவர் வந்து நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹீ இஸ் லைக் கிவிங் எவ்ரி திங் அப்படிங்கிறபோது பெரிய விஷயம். இந்த பசங்களுக்கு நம்ம ஒன்று பண்ணி தருவோம்டா அப்படின்னு அவங்க யோசிக்கணும்ல. அந்த தாட் ப்ராசஸே எங்களுக்கு வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருந்த ஒரு விஷயம். ஏன்னா எங்களுக்கு சரி இப்போ எஸ்கே யூஸ் பண்ணுறோன்னா ஒரு நல்ல சாங்கில் யூஸ் பண்ணணும். அவரை கூப்பிட்டு ஒரு மொக்க பாட்டில் யூஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்கப்புறம் இதனால என்ன ஆகும்னா அடுத்து அவர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும்போது போன பாட்டு ஒன்று பண்ணேன் அந்த மாதிரி தூக்கிட்டு வந்துடுவாங்களோ அப்படின்னு அவர் யோசிச்சிடக்கூடாது. ஸோ யூஸ் பண்ணால் ஜாக்பாட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த சாங் தான் எங்கள் ஆல்பமில் எங்களோட ஜாக்பாட். அப்போ அதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம இதில் கரெக்டாக இன்கார்பரேட் பண்ணோம். சூப்பர். சரி, அடுத்து ஒரு மேட்ரு. ரீசெண்டாக ஏதோ ஆண் பாவம் ரிலேட்டடாக ஏதோ ஒரு கேஸ் ஒன்று பண்ணியிருக்கிறீங்க. ரியோ அவர்கள் கூட ஸ்டோரியில் போட்டிருந்தாரு, அப்படியே ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு. என்ன பண்ணீங்க? போகலை. ஒன்றும் ஆக்சுவலாக அகெயின் எனக்கு எங்கள் டீம் அப்படின்னு நான் சொல்லும்போது அந்த டீமில் ஃபஸ்ட்டு வந்து உட்கார்ற நேச்சுரல் ஹீரோ வந்து எங்களுக்கு இவர் ரியோனா. ஏன்னா காதல் ஒன்று கண்டேன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து எங்களுக்கு பழக்கம். நான் ஒரு இன்சிடென்ட், இது ஆக்சுவலாக ரியல் இன்சிடென்ட். நான் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வைவலுக்குன்னு ஒரு 10 விஷயம் பண்ணுவோம்ல. இப்போ சினிமாக்குள்ளே வரணும்னா டேரெக்டாக நான் இல்லை பாட்டு எழுதுறத வேறு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. கையில் நம்மளுக்கு புனைக்கிறதுக்கு ஒரு 4 விஷயம். அப்படி வந்து நான் சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனராக ஒர்க் பண்ணேன். அடாடாடா, பயங்கரமாக இருக்குமே அந்த கோர்ஸு. ஊராக போய் எடுப்பேன். அப்போ ரொம்ப அருமையான ஒரு இடத்துல போனேன். சேலமில் ஒரு காலேஜில் வந்து இது எடுக்க போனேன். அப்போ வந்து நான் சொன்னேன், நான் அப்போ கிளாஸ் என்ன ஒரு 1 ஹவர் போமா, ஒரு 1/2 hour நம்ம பேசி ஒப்பேற்றணும்ல. அப்போ எல்லாரையும் பற்றி இன்ட்ரடக்ஷன் பண்ணி நீங்கள் யார், நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னா, நான் சும்மா அப்படி இப்படி பாட்டெலாம் எழுதிட்டு போய் ஓகே ஓகே என்னெல்லாம் எழுதிருக்கீங்க, ஓ அப்படியா சரி சரி. அப்புறம் இப்போ ஒரு பாட்டு எழுதிட்டு இருக்கேன் கண்ணை வீசினோ, அப்படியா சரி சரி. அதில் ரியோ 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 அப்படி இவ்வளோ க்ரேஸ் அவருக்கு. நான் அந்த இது முடிச்சுட்டு போகும்போது ஃபீட்பேக் லெட்டர் எடுத்துகிட்டு போகணும். அப்போ தான் கம்பெனியில் கொடுத்தா காசு தருவானுங்க. ஓகே. அந்த அந்த ஃபீட்பேக் லெட்டர் வாங்கினா எல்லாரும் ரியோக்கு லவ் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அண்ணன் இப்போ ரீசெண்டாக சொன்னேன், அண்ணே உங்களுக்கு எவ்வளோ லவ் லெட்டர் நான் மேலே வச்சிருக்கேன் தெரியுமா? டேய் தம்பி பொட்டாட்டி இல்லாத நேரமாக பார்த்து சொல்கிறதெல்லாம் எல்லாரும் படி சொல்கிறேன். அந்த மாதிரி அவருக்கு அவ்வளோ ஃபேன் பேஸ் வந்து அவர் விஜேவாக இருக்கும். ட்ரூ. ஸோ ஹீ கேரிட் ஹிம்செல்ஃப் லைக் இன் அ ரைட் பாத். எப்படி இவர் லைக் எஸ்கேவாக இருக்கட்டும், இவர் ரியோவாக இருக்கட்டும், இவங்க எல்லார்ட்டையுமே வந்து ஓவர் த இயர்ஸ் ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டு மேலே வந்தவங்க. யாருமே வந்து அந்த ஒன் ஷாட் ஃப்ளூக்கில் யாருமே மேலே வரல. ஸோ அதனால இவங்க மேலே வந்து நம்ம எவ்வளோ கூட தான் பழகுறாங்க, எவ்வளோ ஜாலியாக இருந்தாலும் அவங்க மேலே நேச்சுரலாக நம்மளுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். இவங்க கொண்டு வர ஒர்க்னா கரெக்டாக கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. தே நோ ஹவு டு வேல்யூ திஸ் பொசிஷன் அப்படின்ட்டுன்னு. ஸோ அவங்க இப்போ ஆண் பாவம் வந்து அகெயின் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு ஃபிலிம். எனக்கு அந்த ஃபிலிமோட அந்த ஜோடி பொருத்தம்ங்கிற சாங் வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை பயங்கரமாக இருக்குது. ஓகே. ஏன்னா அதே உருகி காம்போ கருத்து வருது. நானும் சித்து இவர் ரியோனா. ஸோ அகெயின் அதே டீம் பண்ணுறோம். இனிஷியலாக கமெண்ட் நாங்கள் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த இன்டர்வியூஸில் கூட நாங்களே எங்களை கலாய்ச்சிக்கிட்டோம். நாங்கள் போடு இன்னைக்குப்பா உருகியோட அடுத்த சாங்குடா அப்படின்னு நம்ம உட்காந்துருக்கோம். யாருக்குடா அது ஞாபகம் இருக்க போகுது அப்படின்னு தான் ஆடியன்ஸ் ட்ரீட் பண்ணுவான்டா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபஸ்ட்டு பாட்டு நல்லா இருக்குது, திமிழ் காட்டாந்திலேருந்து தானே எடுத்தீங்க. இல்லைடா நான் காப்பி அடிப்போம்டா, இந்த பாட்டுக்கு அடிக்கலடா, இது நாங்களா ஆசையாக தெரியும் ப்ரோ, திமிரு காட்டாதடி தான் ப்ரோ. இல்லைடா அது அதோட ஜேர்னர், அது ராகம் அது ஆக்சுவலாக அப்படிங்கிறபோது ஒருத்தனா போயிட்டான், குன்ஃபாயா குன்லேருந்து எடுத்துருக்கானுங்கடா. எது எங்க இருந்துடா கிளம்புறீங்க? சூஃபி ஃப்ளேவர் ஒருத்தன் குன்ஃபாயா குன் வரையும் போயிருக்கீங்களா, என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டுக்கு ஆரம்பித்தாலும் அந்த ஒரு 4 நாள் கழிச்சுட்டு அந்த பாட்டுக்கு வெறும் நல்லா கமெண்ட்ஸ் தான் வர ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு அந்த பாட்டு மேலே இன்னுமே ஒரு பயங்கர ட்ரஸ்ட் இருக்குது. அது ஏன்னா உருகி நான் 1.5 வருஷம் வித்துட்டு இருந்தோம். ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு ஓடலை. நானும் ஆனந்த் ரவிந்தாக்ஷனும் போய் ஒவ்வொரு இன்டர்வியூவாக கொடுத்து ஒவ்வொரு சேனலாக தேடி இப்படி ஒரு சேனல் இருக்கா கண்டுபிடிச்சிட்டேன், ஓகே இங்கே போவோம் வாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போய் கொடுத்தோம். பாட்டு கிளிக்கே ஆகலை. படம் ரிலீஸ் ஆகுது, பாட்டு பற்றிக்கிச்சு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆக்சுவலாக ஒரு 10 நாள் முன்னாடியிலேருந்து அந்த பாட்டு பயங்கரமாக பற்றிக்கிச்சு. அப்புறம் அந்த பாட்டு தான் இப்போ விக்னேஷ் என்ன பண்ணியிருக்காரு, உருகி அப்படியா அப்படிங்கிற அந்த ஒரு அட்ரஸ் கிரியேட் பண்ணதுக்கு இதாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி
இந்த சாங்கும் இருக்கணுங்கிற எஃபர்ட் தான் போடுறோம். சில சாங் கிளிக் ஆகும், சில சாங் கிளிக் ஆனால் இந்த சாங் கிளிக் ஆகுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். சூப்பர். ஆக்சுவலாக உருகி ஹிட்டுக்கு நீங்கள் இன்னொருத்தருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ கண்டிப்பான முறையில் அந்த டைமில் வந்து நான் ஹர்ஷத்தை நேரில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், அதாவது நான் பாட்டை வந்து இதனால ஹிட் ஆகும் அதனால ஹிட் ஆகும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கண்டென்ட்டாக ஒன்று பண்ணி எங்கள் பாட்டு ஹிட் ஆகி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு கண்ணவீசிலையுமே கண்ணவீசி நல்ல ஹிட்டு, 15 மில்லியன் வியூஸ் அந்த டைமில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் சாங்க்கு பெரிய விஷயம். எத்தனை பேர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்றீங்க. திடீர்னு பார்த்தா குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ வருது, சிவாங்கி அந்த பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டோட சரணம் ஹிட் ஆக ஆரம்பிக்குது. அது வரையும் ஆக்சுவலாக அந்த பாட்டோட சரணம் ரொம்ப எஃபர்ட் போட்டு இருந்தது. ஆனால் எல்லாரும் மெசேஜ் அனுப்பும்போது ப்ரோ லேசாக அழகில் தானாக விழுந்துட்டேன் சூப்பர், அது சும்மா டியூனுக்கு எழுது சரணம் கிடக்குது விடுங்க ப்ரோ, இந்த லேசாக அழகில் அப்படிமா எனக்கு டென்ஷனாகவும் அப்படியே எஃபர்ட் போட்டு எழுதுன்னு பாராட்டவே மாட்டாங்க. ஆனால் அவங்க பாடினதுக்கப்புறம் அது கிளிக் ஆச்சு. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் உருகி எப்படா ஹிட் ஆகும்னு இருந்தோம். ஹர்ஷத் ரீல் பண்ணுறாரு, ஹிட் ஆயிடுச்சு. ஹர்ஷத் வீடியோவில் ஒரு கண்டென்ட் பண்ணுறாரு, அது ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு நிறையா பேர் வந்து அவங்களோட எஃபர்ட், அவங்க ஒரு ஃபன்னுனாலையோ அவங்களோட ஒரு எஃபர்ட்னாலையோ எங்களை வந்து பயங்கரமாக ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுறாங்க. அவ்வளோ சூப்பர். அது மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ஒரு மாதிரி இப்போ வரைக்கும் அது கேட்டுகிட்டே இருக்கலாம், எப்போ வேணாலும் அது கேட்டுகிட்டே இருக்கலாம்னா தலைவன் ஒரு ரேஞ்சில் அதை பாடி வச்சிருப்பாரு, ஒரு ரேஞ்சில் அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட வேல்யூவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு வரைக்கும். ஸோ அந்த பாட்டை சொல்லி உங்களை ஐடென்டிஃபை பண்ணி பேசும்போது எப்படி இருக்கும்? எனக்கு ஆக்சுவலாக யாராவது ஒருத்தர் ப்ரோ உருகி நீங்கள் தான் எழுதுனீங்க அப்படின்னு கேட்டேன், ஆமாங்க நான் தான் அப்படின்னு. ஏன்னா அதை நான் டினையும் பண்ண முடியாது, என்னோட லைஃப் டைம் ஹிட் அசிஸ்டன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஒரு பெஸ்ட் ஆர்ட் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுற ஒரு ட்ராக் வந்து தப்பு பண்ணிட்டேன் அந்த சாங் சொல்லி யாராவது என்னை பேசுனாங்கன்னா ஐ வில் கெட் எமோஷ்னல். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த சாங்க்கு எங்களுக்கு வந்து அந்த யூனிவர்ஸ் அதெல்லாம் நடத்தி கொடுத்தது. இன்ஃபேக்ட் நான் வந்து யுவன் வெறி பிடிச்சவன் அந்த மாதிரி. இப்போ யாராவது ஒருத்தர் வந்து நான் இவர் லைக் ஜிவி சாரோட லக்கி பாஸ்கர் பண்ணியிருக்கேன், அதில் அந்த கொல்லாதேங்கிற சாங் வந்து என்னோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஹிட்ஸ் இன் ஸ்பாட்டிஃபை, 25 மில்லியன் கிட்ட அது இருக்குது ஸ்ட்ரீம்ஸாக. அப்படி இருக்கும்போது கூட யாராவது ஒருத்தர் வந்து 1000ல் ஒருவன், மயக்கமன் அந்த டைமில் வந்து எனக்கு கேட்கும்போது தலைவன் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். இந்த ஆக்சுவலாக இந்த ராஜா சாரோட டைமில் இந்த ராஜா சார் ஃபேன்ஸ்லாம் ரஹ்மான் சார் வரும்போது பேசுவாங்களே, என்ன பெருசாலாம் இல்லை தலைவன் அளவுக்கு இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் இதுவும் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் தலைவனை விட்டு கொடுக்கூடாது. அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலாக யுவன் சார். நான் அப்போலாம் சண்டை போடுவேன், என்னன்னா 1000 நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனாலும் யுவன் பண்ண அளவுக்கு இல்லையாப்பா அப்படின்னு. அவ்வளோ பிடிக்கும் எனக்கு யுவன் சாரை. மீட் பண்ணிட மாட்டேன்னான் இருக்கும்போது என்னை அவர்கிட்ட கூட்டு போன பாட்டு வந்து தப்பு பண்ணிட்டேன். சூப்பர். இன்னைக்கு வரையும் நான் வந்து யுவன் சாரோட அசோசியேட் ஆகிட்டே இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு அந்த சாங்க்கு நான் ஒரு பெரிய தேங்க் பண்ணோம். அவ்வளோ ப்ரோ சூப்பர். சரி, இன்னொரு ஃபேன் பாய் மூமெண்ட் பற்றி கேட்கணும். உங்கள் இன்ஸ்டாவை நோண்டி பார்த்தப்போ ஹாரிஸ் சார் ஒரு ரெக்கார்டிங் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு சாங்க்கு அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பிகாஸ் ஐ வாஸ் அ பார்ட் ஆஃப் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் சாங்ஸ் ஐவ் ரிட்டன். எல்லா ரெக்கார்டிங்லேயும் நான் இருப்பேன். பட் அந்த ரெக்கார்டிங் ப்ராசஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா சிங்கர் வருவாங்க, நம்ம சொல்லி கொடுப்போம், வேர்ட்ஸ் தப்பு இருந்தால் பாடுவாங்க, அதெல்லாம் ஓகே. ஹாரிஸ் சாரோட ரெக்கார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மைக் செட்டிங்க்கு ஹில் டேக் 4-5 hours. அந்த ஸ்வீட் ஸ்பாட் அந்த சிங்கருக்கு எங்கே இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், நம்ம அதுக்கு என்னென்ன செட்டிங்ஸ்லாம் பண்ணணும், ஹில் டேக் இஸ் ஓன் டைம். அதனால தான் கண்ணாடி மாதிரி சவுண்ட் ஆகுது அப்படிங்கிறது எனக்கு அங்கே தான் புரிஞ்சுது. அந்த எஃபர்ட் அவர் வந்து இன்னும் போடுறாரு. ஓகே. அண்ட் ஸ்டில் ஹீ இஸ் த ஒன் ஹூ ஓன்ஸ் ஹிஸ் ட்ராக்ஸ். அது பெரிய விஷயம். ஏன்னா இப்போ இருக்க எல்லா கம்போசருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் கம்போஸ் பண்ணிடுவாங்க, ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பாங்க. அந்த சாங் அதுக்கு மேலே எப்படி ஷேப் ஆகி வருதுங்கிறதே வந்து அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸ்டில் ஹாரிஸ் சார்லாம் ஹீ ஓன்ஸ் ஹிஸ் ட்ராக். அதில் ஒரு சின்ன விஷயம் ஆட் ஆனாலும் அவரோட இது இல்லாமல் ஆட் ஆகாது. அந்த மாதிரி he is the one who surprises himself in his tracks-ங்கிறது செம்ம மேட்டர். லவ்லி, சூப்பர் ப்ரோ. சரி, இப்போ கரண்ட் மேட்டருக்கு வந்தோம் அப்படின்னா கோபி சுதாகர் அவர்களுக்கு இந்த சாங் அனௌன்ஸ்மெண்ட், சாங்கோட ரிலீஸ், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் ஒரு பிக்கஸ்ட் பீப்புள் சப்போர்ட் வந்துருக்கு பார்த்தீங்களா இந்த சொசைட்டி பாவங்கள். பார்த்தப்போ எப்படி இருந்துச்சு, என்ன நீங்கள் சொன்னீங்க, அதுக்கு எதுவும் பேசிக்கிட்டீங்களா? நம்ம ஒரு மியூசிக் ரிலேட்டடாக ஃபிலிம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது ஒன்று இருக்குது. அவங்களோட ரூட்ஸே அதுதான். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பித்த மெட்ராஸ் சென்ட்ரல் டைம்ஸ்லேருந்தே அவங்க எதெல்லாம் வந்து பேசுகிறதுக்கு நம்ம யோசிப்போமோ தைரியமாக எடுத்து பேசுகிறது அவங்களோட ரூட்ஸே. ஸோ ஃபைனலி தேர் டூயிங் இட் தட் அகேன் அண்ட் தேர் கெட்டிங் த ப்ராப்பர் சப்போர்ட் தேர் நீடடுங்கிறது செம மேட்டர். ஸோ நான் அதை பற்றி நாங்களாம் வந்து ஒரு ஃபேன் பாயே அதை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதை போயிட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணிட்டு அவங்கள இது பண்ணி அவங்க அதை என்ன எப்படி இப்போ ஃபேஸ் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பிகாஸ் அதுக்கு நிறைய பேக்லாஷஸும் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த ஏரியாவை நான் ரொம்ப நோண்டாமல் எனக்கு பிடிச்சிருந்தா எனக்குள்ளே ரசிச்சு. ஆஸ் ஐ செட் பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டரே எங்கள் எல்லாருக்குமே
எங்கள் டீம் இவர் யுவன் சார் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவருக்குமே அவங்க ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் லைஃப்பில் கனெக்ட் பண்ணிக்கூடிய பல விஷயங்கள் இருக்கும். அதுவும் 2 பேரும் ஆஃப்டர் மேரேஜ் அவங்களோட மேரேஜ் வீடியோஸ் போட பயங்கரமாக இருக்கும். லவ்லி. ஆனால் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்து சிரித்து முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணுவேன், என் பொண்டாடி வந்து டியூஷன் முடிச்சுட்டு வர வரையும் அவங்கள உட்கார வச்சு இதை பாரு அப்படின்னு சொல்லி அவங்களே எதை இப்படி பார்த்துட்டு. ஸோ இந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ தேர் பிகன் எவ்ரி ஒன்ஸ் லாஸ்ட் ஏதோ லைஃப்பில் ஒரு பார்ட்டாக அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃபிலிம்லேயுமே ஒரு பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக கிடைக்கணும். லவ்லி ப்ரோ, நீங்க சொல்லும் போதே டக்குன்னு அந்த டெம்ப்ளேட் ஓட ஆரம்பிச்சிருச்சு. மூஞ்சி அப்படி வைக்காதம்மா, ஏமா அப்படி வைக்கிற. அது சுதாகர் டக்குன்னு இப்படி கை கொண்டு போகும்போதே யூ வில் கெட் தட்ல. அது எனக்கு அவர் நேரில் பார்க்கும்போதே எனக்கு வந்து அவராகவே தெரிய மாட்டார். எனக்கு அவரோட எல்லா டெம்ப்ளேட்ஸும் வந்துட்டு போகுது. இட் ஹேப்பன்ஸ். நான் நிறைய ஃபிலிமுக்கு வந்து டயலாக் எழுதுவேன். டயலாக் எழுதும் போதுமே எனக்கு நேச்சுரலாக அது வந்துடும். அப்போ வந்துட்டு இது அவங்க டயலாக், இது எதுக்கு நீ எழுதிட்டு இருக்கு அப்படின்னா இருக்கணும். நம்ம நார்மல் லைஃப்பில் அப்படி தானே பேசுகிறோம். நம்ம நார்மல் லைஃப்பில் வந்து இப்போ திடீர்னு ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன், யாராவது ஒருத்தர் அட்வைஸ் பண்ணால் அவங்க எனக்கு இது நல்லா இருக்கு அப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அது ஏன் ஒய் நாட் இன் ஃபிலிம்ஸ்? அப்போ ஃபிலிமில் எழுதும் போது மட்டும் அங்கே ஒரு யூனிவர்ஸ் எதுக்கு நீ தனியாக கிரியேட் பண்ணுற? ரியாலிட்டியோட நம்ம பண்ணணும்னா இதுவும் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். தேர் எவ்ரிவேர். லவ்லி, சூப்பர். அண்டு தொடர்ந்து நீங்கள் வந்து நிறையா ஹிட்ஸ் கொடுக்கணும். நாங்கள் ஏன்னா உங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸ் பார்த்துருக்குறோம். யூடியூப்ல ஒவ்வொரு சாங் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுவீங்க, ஹாய் இந்த சாங் வந்து பாருங்க, இது கொடுத்த லவ்க்கு வந்து நிறைய தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு இன்னொரு டவுட்டும், கடைசியாக தான் சேர்ந்தார் விநாயக் மாதிரி, கோட்டில் என்ன விஷயம் அது? அந்த சீக்ரெட் ஒன்று புரியவே இல்லை. இல்லை ஆக்சுவலாக கோட் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு மேஜிக். ஏன்னா ஐ வாஸ் சப்போஸ் டு ரைட் அனதர் சாங் இந்த ஃபிலிம் கோட்டில். அந்த சாங் நாங்கள் பண்ணது தெரியாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதை ஃபிலிமில் லாஸ்ட் மினிட்ல வைக்க முடியல. சரி நம்ம ஆசைப்பட்டோம் விஜய் படத்தில் எழுதணும்னு, மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு இது மிஸ் ஆகிற மொதல் படமாக நம்ம ஒரு எவ்வளோ படம் மிஸ் பண்ணியிருக்கோம். நான் கேஷுவலாக போயிட்டேன். பட் யுவன் அப்படிங்கிற அந்த மனுஷன் இருக்கார்ல, ஹீ இஸ் ஆக்சுவலி இஸ் சம்திங் எல்ஸ். அவர் வந்து அவர்கிட்ட நான் என் லைஃப்பில் நான் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு 200 செலிப்ரிட்டிஸோடையாவது நான் க்ளோஸாக நின்று பேசி பழகியிருப்பேன். அதாவது நம்ம ஃபேன் பாயாக இருந்து பார்த்த அந்த மக்களோட. எனக்கு அவர்கிட்ட கிடைச்ச அந்த ஆரா இருக்குல்ல, அது யார்கிட்டையுமே கிடைச்சதில்ல. அவர் கூட இருக்கும்போது உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் நேச்சுரலாகவே வராது. ஹீ இஸ் சச் அ கை, ஹீ த்ரோஸ் ஒன்லி பாசிட்டிவிட்டி டு யூ. ஈவன் இன் இஸ் மியூசிக் ஹீ வில் த்ரோ ஒன்லி பாசிட்டிவிட்டி டு யூ, அந்த மாதிரி. ஸோ அவர் அப்போ வந்து நான் விளக்கணும்னா அவர் யோசிச்சிருக்காரு, இந்த பையனை கூப்பிட்ருக்கோம், இஸ் ஒன் அப்கமிங் லிரிசிஸ்ட், கோட்டில் ஒர்க் பண்ணுறோன்னு கூப்பிட்ருக்கோம், இப்போ டெலீட் ஆகிடுச்சு, ஹீல் ஃபீல் பேட், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரீ ரெக்கார்டிங்கில் அங்கே பாட்டே தேவையில்லை, பாட்டு வச்சு இப்போ நீ வந்து எழுது, இந்த பாட்டு இப்போ யாரும் தூக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஈ கேம் இந்த ட்ராக். அவர் சொல்லலை இப்போ நான் உனக்கு ஒரு வாழ்க்கை தரேன், இதை நீ எழுது, அப்படி ஈ நெவர் செட். ஒரு பாட்டு இருக்குது, இப்போ வந்து ஒர்க் பண்ண முடியுமா, நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா, அப்படி தான் கேட்பாரு. வானா வரப்போகிறேன் தலைவா, என்ன தலைவா, அந்த ஜோன் தான் எனக்கு. லைக் எனக்கு இப்போ ஐ ஒர்க் வித் ஆல்மோஸ்ட் ஆல் பிக் கம்போசர்ஸ் நவ். நிறையா எட்டு ரிலீஸ், பட் ஸ்டில் ஒன் கை ஹூ இஸ் யுவர் செலிபிரிட்டி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கம்போசர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு யுவன் மட்டும்தான். அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்ற எல்லாரும். நீங்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஹான்ஸ் ஜிம்மரே வந்து தமிழில் ஒரு படம் பண்ணுறாரு, அதுக்கு நான் பாட்டு எழுதுனா கூட நான் வந்து அவர் என்னோட ஒரு லைக் சக கம்போசராக தான் பார்ப்பேனே தவிர, எனக்கு நான் யாருக்கு ஃபேன் பாயோ, யாருக்கு வந்து ஒருத்தர் வெறி பிடிச்ச ஒருத்தர் வந்து தலைவனை கூப்பிட்டான் அப்படின்னு புள்ளிரைச்சு ஒருத்தர்னா அது யுவனுக்கு மட்டும்தான். அண்ட் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஐ எவர் ஹர்ட் இஸ் ஃப்ரம் யுவன். ஆனால் அவர் வாயாலேருந்து இல்லை. ஒரு நாள் நைட் மிட் நைட் ஒரு 2:30 மணி இருக்கும், எனக்கு வந்து ஒரு நம்பர்லேருந்து கால் வருது, வாட்ஸ்அப் கால் வருது. டிபியில் ஏதோ கேப்ஷன் தான் இருக்குது. சரி யாரும் ரேண்டம் கால் போல் நான் வச்சுட்டேன், தூக்கத்துலேருந்து இருந்துச்சு பார்த்து வச்சிட்டேன். அடுத்த செகண்ட் வந்து யுவன் சார் கால் பண்ணுறாரு, பதறி அடிச்சு, சார் ஹாய் சார் ஹாய் சார் ஹாய் சார் அப்படின்னு. ஏன் உங்களுக்கு இவர் டேரக்டர் அமீர் கால் பண்ணுவார், கொஞ்சம் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டார். அப்புறம் அமீர் சார் கால் பண்ணுறாரு, ஃபர்ஸ்ட் கால் பண்ணது அவர் தான். ஓகே, அவரோட ஒர்க் பெரிய ஃபேன். லைக் பருத்தி வீரனாக இருக்கட்டும், ராமா இருக்கட்டும், எல்லாம் வந்து யுவன் சாரோட பிளேலிஸ்ட்டில் எனக்கு டாப்பில் இருக்கிற ஆல்பம்ஸ். அவர் எனக்கு கால் பண்ணிட்டு, அப்பா யுவன்கிட்ட கேட்டேன் இப்போ இருக்கிறதுல யார் சமால் லிரிசிஸ்ட்னு, அவர் உன் நம்பர் கொடுத்தாரு, நல்லா பண்ணுறியாம்ல, வெரி குட், எனக்கு ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு தான் அவர் பேசினார். எனக்கு அந்த இன்ட்ரொடக்ஷன் இருக்குல்ல, தட் மேட் மீ க்ரை. சேம் ஹேப்பன் வித் விபி சார். வெங்கட் பிரபு சார்கிட்ட வரும்போது, எப்பா பயங்கரமாக எழுதுவியாம்ல, யுவன் போட்டு நச்சரிச்சிட்டாப்ல, சூப்பராக நீ பண்ணுவேன், அப்படி என்னப்பா பண்ணுறவா பண்ணலாம் அந்த படத்தில் அப்படின்னு தான் அவரும் கூப்பிட்டாரு. ஸோ ஹீ லைக்
அது நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை, நம்ம சொல்கிறதும் இல்லை. நேச்சுரலாக நம்மளுக்கு பிடிச்ச என்னோட தலைவன், லைக் நான் இந்த காட்ஃபாதர் ஸ்டேட்டஸில் வச்சு பார்க்குற ஒருத்தருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு என்னை யோசிக்கும் போதே இட் ஃபீல்ஸ் ஸோ எமோஷனல். லவ்லி, ரொம்ப சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலி இந்த விஷயம் அப்படியே மேனிஃபெஸ்ட் பண்ணி கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கணும்னு நாங்கள் விரும்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி டைம் அண்ட் சாங்ஸ். இந்த பாட்டும் வந்து ஒரு பெரிய லெவல் ஹிட் ஆகணும். ஹிட் ஆகி போயிட்டே இருக்குது வைரலாக. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.